ஹாய் வணக்கங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் டைம் வந்து ஷெட் கிளீனிங்கோட பார்ட் 1 வீடியோ போட்டிருந்தேங்க. அதுக்கு நிறையவே ஆதரவு கொடுத்துருந்தீங்க. ஸோ அதே மாதிரி அதோட கண்டினியூஷனாக பார்ட் 2 வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா புழு வர்றதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி செய்ய வேண்டிய ப்ராசஸ்ங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் சுண்ணாம்பு தாங்க மெயின். நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் ப்ளீச்சிங் பவுடர் எந்தெந்த அளவில் வந்து அடிக்கணும்னு. அதுக்கப்புறம் நம்ம புழு வரக்கு 3 நாளைக்கு முன்னாடி சுண்ணாம்பு தாங்க ஃபஸ்ட் அடிக்கணும். நிறையா பேர் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த மெடிசன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக சுண்ணாம்பு அடிக்கிறீங்க. அந்த தப்பு பண்ணாதீங்க. எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே பட்டுப்புழுவுக்கு வர கிருமிகள் பார்த்தீங்கன்னா அது ஒரு கவசமாட்ட, அதாவது ஒரு லேயர் ஃபார்மில் தான் சேஃபாக இருக்குங்க. என்னதான் ஃபஸ்ட்டு அஸ்த்ரா, செரிஃபிட், டெக்கால் அந்த மாதிரி மருந்து அடித்தாலும் அந்த கவசத்தை ஊடுருவி போய் அந்த கிருமியை வந்து அழிக்காதுங்க. பொதுவாகவே பட்டுப்புழு வந்து ஒரு காரத்தன்மை உடைய ஒரு உயிரினங்க. கிருமி வந்து பார்த்தீங்கன்னா பட்டுப்புழுவுக்குள்ளே போகும்போது அது வந்து காரத்தன்மை வந்து வெளியில் தெரியும் போது தான் அந்த கிருமி அந்த கவசத்துலேருந்து வெளியில் வரும். ஸோ அதை நம்ம வந்து ஏமாற்றணும். பட்டுப்புழுவுக்குள்ளே தான் நம்ம இருக்கோங்கிறத ஏமாற்றணும். அதுக்கு ஒரே வழி என்னென்னா, சுண்ணாம்பு அடிக்கும்போது சுண்ணாம்பும் வந்து காரத்தன்மை உடையதுங்க. ஸோ சுண்ணாம்பு அடிக்கும்போது நம்ம பட்டுப்புழுவுக்குள்ளே தான் இருக்கோம் அப்படிங்கிறத நினச்சிட்டு அந்த கிருமி வந்து அந்த கவசத்துலேருந்து வெளியில் வருங்க. ஸோ இந்த டைம் நம்ம என்ன பண்ணணும்னா, 24 மணி நேரத்துக்குள்ளே நம்ம சுண்ணாம்பு அடித்து 24 மணி நேரத்துக்குள்ளே டெக்கால் இல்லைனா நம்ம செரிஃபிட்டு, அஸ்த்ரா இந்த மருந்துகளில் நம்ம வந்து கலக்கி நம்ம அடித்தோம்னா அந்த கிருமி வெளியில் தான் இருக்கும். நம்ம அந்த டைரெக்டாக வந்து அந்த கிருமியை வந்து நம்ம அடிக்கிற மருந்து வந்து அஃபெக்ட் பண்ணி அதை கிருமியை வந்து சுத்தமாகவே அழிச்சிருங்க. ஸோ இதுதான் ப்ராசஸ். இது தெரியாமல் தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு மருந்து அடிச்சிடலாம், கடைசியாக சுண்ணாம்பு அடிச்சிடலான்ட்டு நம்ம விட்டுடுறோம். அந்த கிருமி வந்து சேஃபாக உள்ளே தாங்க இருக்கும். புழு வரும்போது புழுவை ஃபுல்லாமே நம்ம கிருமி வந்து அஃபெக்ட் பண்ணிடுதுங்க. இந்த விஷயம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணுங்க. அப்படி அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுண்ணாம்பு அளவு வந்து நம்ம எவ்வளோ போடணும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து மருந்தடிக்கும் போது சுண்ணாம்போட அளவு பார்த்தீங்கன்னா 300 லிட்டர் தண்ணிக்கு 1 kg வந்து 1 kg, அதாவது 1 கிலோ சுண்ணாம்பு வந்து நம்ம கலந்து அடிக்கணுங்க. இந்த அளவின் அடிப்படையில் நம்ம வந்து குடோனுக்கு க்ளீன் பண்ணோம்னா அந்த கிருமி வந்து முழுக்க சாகருக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டெக்காலுங்க. இப்போ டெக்கால் பார்த்தீங்கன்னா 200 லிட்டர் தண்ணியில் 1 லிட்டர் வந்து கலக்கணுங்க. இதுவே செரிஃபிட் வந்து 100 லிட்டர் தண்ணியில் 200 கிராம் கலக்கணுங்க. அதுவே அஸ்த்ரானா 200 லிட்டர் தண்ணியில் 100 கிராம் கலக்கணுங்க. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அந்த நீங்கள் வாங்குகிற மெடிசன் கவரில் பார்த்தீங்கன்னாவே டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து க்ளீன் பண்ணும்போது கிருமி வந்து சுத்தமாக வந்து அழிஞ்சிருங்க. நம்ம வந்து அடுத்த பேட்ச் வைக்கும்போது நம்மளுக்கு வந்து கிருமி பாதிப்பு வந்து குறைவாக இருக்குங்க. நீங்கள் இந்த ப்ராசஸ் அதே மாதிரி இந்த கணக்கில் நம்ம வந்து மெடிசன்ஸ் கலந்து நம்ம வந்து குடோனை க்ளீன் பண்ணும்போது கிருமிங்கிறது வந்து சுத்தமாகவே அழிஞ்சிருங்க. நம்ம நெக்ஸ்ட் பேட்ச் எடுக்கும்போது ரிசல்ட்டும் நல்லா வரும். புழுவையும் எந்த கிருமியும் பாதிக்காதுங்க. ஸோ நம்ம வந்து க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முழுக்க நம்ம கிருமியை வந்து அழிக்கிறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணுறோம். ஸோ அதை வந்து நம்ம கரெக்டாக ப்ராசஸ் எடுத்து பண்ணினாலே நம்மளால் பேட்ச் வந்து ஈல்டு எடுக்க முடியுங்க. நான் லாஸ்ட் டைம் பார்ட் 1 வீடியோ போட்டிருந்தேங்க. அதுலேயும் நான் இதை பற்றி தான், க்ளீனிங் பற்றி தான் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்பேன். ஸோ நம்ம பட்டுப்புழுவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஷெட்டை வந்து நம்ம ப்ராப்பராக க்ளீன் பண்ணிட்டு வந்தாலே நம்ம வந்து பேட்ச்க்கான ரிசல்ட் வந்து நல்லாவே எடுக்க முடியும். ஸோ அதை நம்ம சரியாக நம்ம பண்ணாமல் விட்டு சில மிஸ்டேக் பண்ணுறதுனால தான் நம்மளால் பேட்ச் வந்து ஃபெயிலியர் ஆகுதுங்க. ஸோ இதன்படி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க. ஸோ இதுதாங்க எங்களோட க்ளீனிங் ப்ராசஸ். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாங்க. வாழ்க பாரதம், வளர்க விவசாயம்.